ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று பார்க்கலாங்க. இன்றைக்கி நான் தேங்காய் பன்னு தான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். நானே இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஓரளவுக்கு வந்திருக்குதுங்க, ரொம்ப மோசம் இல்லை, ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்குது. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு, ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் சுகர், ஒரு ஸ்பூன் ஈஸ்ட்டு போட்டு, ஒரு அரை கப்பு பால், வெதுப்பான பால் ஊற்றி ஊற வச்சுட்டேன். அது ஒரு 10 நிமிஷம் ஊறினவுடனே நம்ம ஒரு பவுல் எடுத்து, அது பவுலில் 1.25 கப்பு மைதா மாவு போட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் சுகர், ஒரு பிஞ்சு உப்பு, அப்புறம் நம்ம கலந்து வச்சுருந்த அந்த ஈஸ்ட்டும் மில்க்கு சேர்த்துட்டு, ஒரு 1/4 கப்பு வெண்ணெய், உருக்குன வெண்ணெய் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். கொஞ்சம் பால் கம்மியாக இருந்ததுங்க. நான் இன்னொரு 1/4 கப்பு பால் ஊற்றினேன். கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு. நான் இன்னொரு 1/4 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கிட்டேன். கரெக்டாக இருந்ததுங்க. டவ் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா அடித்து பிசையணுங்க. இந்த டவ் பிசைகிறதுல தான் இருக்குது. ரொம்ப நல்லா சாஃப்டாக பிசையணும். கொஞ்சம் ஆயிலும் சேர்த்துக்கிட்டேன். நல்லா ஆயில் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு, ஒரு 2 ஸ்பூன் இருக்கும் நான் ஆயில் சேர்த்தது. அது சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன். நல்லா அடித்து பிசைஞ்சிட்டு உருண்டை நல்லா திருப்பி நல்லா பவுல் மாதிரி உருண்டை மாதிரி பண்ணிவிட்டு அதே பவுலில் வச்சு நல்லா டைட்டாக மூடி வச்சுட்டேன். அது 1 மணி நேரம் ஊறணுங்க. 1 மணி நேரம் அது இருக்கட்டும். நான் அதுக்குள்ள இடையில தேங்காய் ஒரு தேங்காய் உடச்சி திருகி அது லைட்டாக சூடு பண்ணிக்கிட்டேன். சூடு பண்ணி அந்த ஃப்ரூட்டி மட்டும் சேர்த்துருக்குறேங்க. நான் வேறு எந்த ஃப்ரூட்ஸும் சேர்க்கலை. ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அது சேர்த்துட்டு அதை வச்சுட்டேன். அப்படியே வச்சுட்டு அது இருக்கட்டும். நம்ம அது அப்புறம் 1 மணி நேரம் ஆயிடுச்சிங்க. நம்ம இந்த மாவை எடுத்து நல்லா திருப்பி ஒரு டைம் இது பண்ணிவிட்டு நான் டபுளாக கட் பண்ணிக்கிட்டேன். டபுளாக கட் பண்ணி அது சப்பாத்தி மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம அந்த பாத்திரம் எடுத்து அதில் கொஞ்சம் வெண்ணெய் தடவிக்கலாம். நல்லா வெண்ணெய் சுற்றி தடவி விட்டோம்னா கீழே ஒட்டாமல் வந்துடும். நம்ம பாத்திரத்தை தடவி வச்சுட்டு நம்ம அந்த மாவை எடுத்து ஒரு சப்பாத்தி மாதிரி பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாதிரி பண்ணி ஓரளவுக்கு திக்காக இருக்கணும். ரொம்ப லேசாக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு திக்காக இருக்கணும். சப்பாத்தியை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். டபுள் சப்பாத்தி அளவுக்கு திக்காக தேய்ச்சிக்கிட்டேன். தேய்ச்சி அடியில் அந்த பாத்திரத்தில் வச்சுட்டு இன்னொரு சப்பாத்தி தேய்ச்சிக்கிட்டேன். சுகரும் ஏலக்காயும் போட்டு நான் அடித்து வச்சுட்டேன். அதுலேயே கலந்துக்கிட்டு அதை எடுத்து பரப்பி விட்டுக்கலாம். நல்லா பரப்பி விட்டுட்டு கேப் இல்லாமல் கொஞ்சம் நம்ம ஃபுல்லாகவே பரப்பலாம். கடையிலெல்லாம் இவ்வளவு இதாக இருக்காது. நம்ம வீட்டில் செய்கிறதுனால கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம். நான் அதிகமாக தான் போட்டிருக்கிறேன். நல்லா அது மாதிரி அந்த சப்பாத்தி எடுத்து மேலே வச்சு ரெண்டு சப்பாத்திக்கும் இடையில நல்லா கவர் பண்ணி விட்டுக்கணும். 2 டபுளாக இல்லாமல் நல்லா கவர் பண்ணி விட்டுட்டு ஒரு சீட்டு போட்டு நல்லா கவர் பண்ணி வச்சுட்டேன். அது 1 மணி நேரம் கழித்து எடுத்து அவனில் வச்சுக்கலாம். ஒரு 180 டிகிரியில் அவனில் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு வைக்கும்போது நான் கொஞ்சம் வெண்ணெய் மேலால் தடவிட்டு வச்சுருக்கிறேன். வச்சு ஒரு 30 நிமிஷம் டைம் வச்சுருக்கிறேன். இடையிலையே ஒரு 15 நிமிஷத்தில் எடுத்து கொஞ்சம் லைட்டாக திருப்பி ஒரு டைம் வெண்ணெய் தடவி விட்டேங்க. மேலால் தடவி விட்டு திருப்பி மூடி வச்சுட்டேன். திருப்பி ஒரு 20 நிமிஷம் வச்சேன். ஆனால் 15 நிமிஷத்துலேயே எடுத்துட்டேன் நான். நல்லா வந்திருந்ததுங்க. நல்லா ப்ரௌன் கலராக வந்திருந்தது. கொஞ்சம் ஹார்டாக இருக்குதுங்க. நம்ம ரொம்ப சாஃப்டாக இருக்கும் தேங்காய் பன்னு. நம்ம கடையிலெல்லாம் வாங்குறது இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.